நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போமா? டிபெஞ்சர்ஸ். ஷேர்ஸ்னா என்ன, டிபெஞ்சர்ஸ்னா என்ன தெரியாது. நம்ம ஷேர் வந்து பார்ட் ஆஃப் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸ்ங்கிறது லோனுக்கான சர்டிஃபிகேட் தான் அது டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லோன் கொடுக்கறதுக்கான சர்டிஃபிகேட், ஒரு டாக்குமெண்ட், ஒரு லோன் கம்பெனி வந்து உங்ககிட்ட லோன் வாங்குது, அந்த லோனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு பேர் தானே அது டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? டிபெஞ்சர்ஸ்ல எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னா 10%னா இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அந்த மாதிரி இருக்கும். அது ஸ்பெசிஃபைக் டேட்டில் உனக்கு கொடுத்துருவாங்க. பட் ஷேருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. ப்ராஃபிட் வந்தால் தான் கொடுப்பாங்க, வரலாம் கொடுக்க மாட்டாங்க. பட் டிபெஞ்சருக்கான இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இந்த டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ்னு சொல்லலாம். வாட் இஸ் சார்ஜ்? சார்ஜ் என்ன? ப்ராஃபிட் வந்தாலும் வரலனாலும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்ராப்ரியேஷன் என்ன? ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸட் ரேட்டில் பே பண்ணுவாங்க. அண்ட் ஃபியூச்சர் டேட்டில் கொடுத்த காசை என்ன பண்ணிடுவாங்க, கம்பெனி ஷேராகவோ இல்லை திருப்பி காசை கொடுத்துட்டு கடன் வாங்குறாங்க. கரெக்டாக இல்லை, ஒரு நாள் திருப்பி கொடுத்து தானே ஆகணும் கடனை. அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் என்ன பண்ணிப்பாங்க, திருப்பி வாங்கிப்பாங்க. இந்த டிபெஞ்சருக்கு செக்யூரிட்டி கிரியேட் பண்ணலாம், ஆர் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணாமையும் கொடுக்கலாம். ஓகேவா? சார் தான் இவங்களுக்கு ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிபெஞ்சர் இருக்குன்னா, செக்யூர்டு டிபெஞ்சர்ஸ், அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ்னா என்னது, அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு அசட்டை செக்யூர் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அசட்டை விற்று வர காசை ஃபஸ்ட்டு அந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் என்ன பண்ணணும், செட்டில் பண்ணணும். இப்போ ஒரு பில்டிங் செக்யூரிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த பில்டிங்கை விற்றா வர காசு ஃபஸ்ட்டு யாரும் செட்டில் பண்ணணும், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு தான் செட்டில் பண்ணணும். அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ்னால் அப்படி கிடையாது. ஓகேவா? நார்மலாக கடைசியாக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ், நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ்னா, கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ்னா ஃபியூச்சரில் அந்த டிபெஞ்சர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். லோன் எல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியும், ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் ஓனர்ஸாக ஆக்க முடியும் அவனை. ஓகேவா? பட் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ்னா ஓனர்ஸாக என்ன பண்ண முடியாது, ஆக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ், இர்ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ். ஓகேவா? ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் சம் இயர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அந்த டிபெஞ்சர்ஸை ரெடீம் பண்ணிடுவாங்க. ரெடீம் பண்ணுறதுனா என்னன்னா திருப்பி வாங்கிப்பாங்க. டிபெஞ்சர்ஸ் திருப்பி வாங்கிட்டு காசு என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு எனக்கு 1 லட்ச ரூபாய் தேவைன்னா 1 லட்ச ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு பேர் தான் அது டிபெஞ்சர். நாளைக்கு அந்த 1 லட்ச ரூபாய் என்ன பண்ணிடுவேன், திருப்பி உங்ககிட்டயே கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் நானே திருப்பி வாங்கிக்கிறதுக்கு பேர் தான் அது ரிடம்ஷன். ஓகேவா? இன்னைக்கு கம்பெனி உங்ககிட்ட காசு வாங்கினா அது பேர் என்ன, இஷ்யூ. நாளைக்கு காசு திருப்பி உங்ககிட்ட கொடுக்குதுன்னா அது பேர் என்ன, ரிடம்ஷன். புரியுதா? சம்ஸ் வரும். ஓகேவா? கேர்ஃபுல்லா இரு. ரெடிமபிள், இது வந்து ரெடிமபிள். இர்ரெடிமபிள்லாம் திருப்பி வாங்கவே மாட்டாங்க. கம்பெனி இழுத்து போடுற வரைக்கும் அந்த டிபெஞ்சர் கம்பெனிலே இருக்கும். உனக்கான லோன் என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் இர்ரெடிமபிள் டிபெஞ்சர். பட் கம்பெனிஸ் ஆக்ட் படி இப்போ இர்ரெடிமபிள் டிபெஞ்சர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ரெடிமபிள் வந்து 20 இயர்ஸில் ரெடிமபிள் தான் வந்து கொடுக்கணும் கம்பெனிஸ் ஆக்ட் படி. நெக்ஸ்ட் நெகோஷியபிலிட்டி பேஸ் பண்ணி ரிஜிஸ்டர்ட் டிபெஞ்சர், பேரர் டிபெஞ்சர். ரிஜிஸ்டர்ட்னா அது யார் பேரோ அவங்க பேர் என்டர் ஆகிட்டு ரிஜிஸ்டர்ட் டிபெஞ்சர்ஸ். பேரர்னா யாருக்கு வேணால் அந்த டிபெஞ்சர் என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கேஜ், செகண்ட் மார்க்கேஜ். ஃபர்ஸ்ட் மார்க்கேஜ்னா ப்ராப்பர்ட்டிக்கு அகேன்ஸ்டாக சார்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ முதல் வாங்கின கடனுக்கு ரெண்டாவது இன்னொரு கடன் கொடுத்தா அதுக்கு பேர் செகண்ட் மார்க்கேஜ். முதல்ல ஒரு கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறதுனா அது என்னது, செகண்ட் மார்க்கேஜ் டிபெஞ்சர். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் டிபெஞ்சரை எப்படிலாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னா, இஷ்யூட் அட் பார். இஷ்யூட் அட் பார்ட்னா அர்த்தம் 100 ரூபாய் ஒருத்தர் டிபெஞ்சரை 100 ரூபாய்க்கு கொடுக்குறது இஷ்யூட் அட் பார். ரெடீம்ட் அட் பார்னா என்னது, திருப்பி வாங்கும்போது அதே 100 ரூபாய் கொடுக்குறது ரெடீம்ட் அட் பார். 100 ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்தலாம் அது என்னது, இஷ்யூட் அட் பார், ரெடீம்ட் அட் பார். 100 ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு திருப்பி 90 ரூபாய் கொடுத்தலாம் அது பேர் என்ன, இஷ்யூட் அட் பார், ரெடீம்ட் அட் டிஸ்கவுண்ட். இஷ்யூட் அட் பார், ரெடீம்ட் அட் டிஸ்கவுண்ட். புரியுதா? இன்னைக்கு டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றேன், தட் இஸ் 100 ரூபாய் டிபெஞ்சரை 90 ரூபாய்க்கு இஷ்யூ பண்றேன். பார்ல என்ன பண்றேன், ரெடி பண்றேன். அப்ப 90 ரூபாய் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு 100 ரூபாய் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். ஆர் 90 ரூபாய் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு 90 ரூபாவே திருப்பி கொடுக்குறனால அதனால இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட், ரெடீம்ட் அட் டிஸ்கவுண்ட்.
கிளியரா? உங்ககிட்ட 90 வாங்கிட்டு திருப்பி உங்ககிட்ட 90 கொடுக்குறேன்னா அது issued at discount, redeemed at discount. நெக்ஸ்ட் issued at premium, redeemed at par. அது உங்ககிட்ட 110 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுக்குறேன்னா அது issued at a premium, redeemed at a par. உங்ககிட்ட 110 ரூபாய் வாங்கிட்டு 90 ரூபாய் கொடுக்குறேன்னா அர்த்தம் issued at a premium, redeemed at a discount. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் issued at a discount, redeemed at a issued at a premium, redeemed at a par. அப்படினா என்னது? 100 ரூபாய் வாங்கிட்டு 110 ரூபாய் கொடுக்குறேன்னா அது issued at a par, redeemed at a premium. issued at a discount, redeemed at a premium என்னது? 90 ரூபாய் வாங்கிட்டு 110 ரூபாய் கொடுக்குறேன்னா அர்த்தம் issued at a par, issued at a discount, redeemed at a premium. issued at a premium, redeemed at a premium என்ன? 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு 110 ரூபாய் திருப்பி கொடுக்குறது என்னது? issued at a premium, redeemed at a premium. 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு 105 ரூபாய் கொடுத்தாலும் என்னது? issued at a premium, redeemed at a premium. கிளியரா? பிரீமியம்னா 100 ரூபாய்க்கு மேல போச்சுனா என்னது? பிரீமியம் தான். 100 ரூபாய்க்கு கீழ வந்துச்சுனா என்னது? டிஸ்கவுண்ட் தான். ஷேர்ல மோஸ்ட்லி 10 ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்கும், 100 ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்கும். பட் டிபென்ச்சர்ஸ்ல மோஸ்ட்லி 100 ரூபீஸ் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஃபேஸ் வேல்யூ வந்து வச்சிருப்பாங்க. பட் redeemed at a discount வந்து ரொம்ப ரொம்ப ரேர் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஏன்னா என்ன பண்ணிக்க மாட்டான் டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் ஒத்துக்க மாட்டான். கம்மியாக காசு கொடுத்தீங்கன்னா ஒத்துப்பானா? 100 ரூபாய் கடன் ஆகிட்டு 90 ரூபாய் திருப்பி கொடுத்தீங்கன்னா ஒத்துப்பானா? ஒத்துக்க மாட்டான். அதனால அது என்னது? ரொம்ப ரொம்ப ரேர் சிச்சுவேஷன். ஓகேவா? ஸோ ஜர்னல் என்ட்ரி என்ன? இஷ்யூ பண்ணும்போது issued at a par and redeemable at a par, அதுக்கு ஜர்னல் என்ட்ரி. issued at a par and redeemable at a par அப்படின்னா இஷ்யூ பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன், டிபென்ச்சர் அப்ளிகேஷன் டு பர்சன்டேஜ் டிபென்ச்சர். எவ்வளோ பர்சன்டேஜ்? 10% டிபென்ச்சர்னா 10% டிபென்ச்சர், 8% டிபென்ச்சர்னா 8% டிபென்ச்சர். ஷேர் மாதிரியே தான் என்ன யூஸ் பண்ணணும்? டிபென்ச்சருங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஷேர் அப்ளிகேஷன் போடுறதுக்கு பதில் டிபென்ச்சர் அப்ளிகேஷன். அதே மாதிரி டிபென்ச்சர் அலாட்மெண்ட்டும் வரும். டிபென்ச்சர் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் கூட வரும். மோஸ்ட்லி அலாட்மெண்ட்டோட முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் காலோட கூட நமக்கு வரலாம். புரியுதா? கிளியரா? மோஸ்ட்லி இந்த என்ட்ரியோட முடிஞ்சிடும் டிபென்ச்சர்ஸ். வேற எதுவும் என்ட்ரிஸ் இருக்காது. புரியுதா? ஈஸியாக தானே இருக்குது இந்த கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? issued at a discount, redeemed at a par. அப்பனா இஷ்யூ பண்ணும்போது லாஸ் ஆகியா? நமக்கு லாஸ். ஓகேவா? அப்பனா ஜர்னல் என்ட்ரி போடுவேன். பேங்க் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் எவ்வளோ வந்திருக்கும்? 90 தான் வந்திருக்கும். ஆனால் திருப்பி கொடுக்கும்போது நீ எவ்வளோ கொடுக்கணும்? 100 கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? அப்போ டிபென்ச்சர் அப்ளிகேஷன் எவ்வளோ? 90, லாஸ் எவ்வளோ? 10, 100 இன்ட்டு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன். புரியுதா? கிளியரா? ஸோ இது மாதிரி நீ என்ட்ரிஸ் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் issued at a premium, redeemed at a par அப்படின்னு என்ன அர்த்தம்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வருமா? ப்ரீமியம் இஷ்யூ பண்ணும்போது அப்போ பேங்க் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் 110, டிபென்ச்சர் அப்ளிகேஷன் 110, டிபென்ச்சர்ஸ் 100, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10 இன்ட்டு நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். புரியுதா? கிளியரா? ஈஸியாக தானே இருக்கு? சேம் தான் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட் issued at a par, redeemed at a premium அப்படின்னா என்ன அர்த்தம்? இஷ்யூ பண்ணும்போது எந்த எக்ஸ்பென்சஸும் கிடையாது, எந்த லாஸும் கிடையாது. ஆனால் ரெடீம் பண்ணும்போது நமக்கு என்னது? 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ கம்பெனிக்கு லாஸா ப்ராஃபிட்டா? லாஸ். கரெக்டா? ஸோ இப்போ தான் உனக்கு ரியல் இஷ்யூ வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ டிபென்ச்சர் டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் எவ்வளோ வரும்? 100 தான் வந்திருக்கும். டிபென்ச்சர் அப்ளிகேஷன் டு டிபென்ச்சர் 100 தான் போயிருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோமோ அவ்வளோதான் அலாட்மெண்ட்டு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறியோ அந்த லாஸை இன்றைக்கே புக் பண்ணணும். என்ன பண்ணணும்? எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்குறோமோ அந்த லாஸ் என்ன பண்ணணும்? இன்றைக்கே புக் பண்ணணும். ஓகேவா? லாஸ் அண்ட் லயபிலிட்டி. லாஸ் அண்ட் லயபிலிட்டி என்ன பண்ணணும்? இன்றைக்கே புக் பண்ணணும். ஏன்னா நீ என்ன பண்ண போகிற? ஆஃப்டர் 5 இயர்ஸ் 110 ரூபாய் நீ ரீபே பண்ணணும். அன்றைக்கி காசு இல்லைன்னா என்ன பண்ணுவ? அதனால ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? குறைச்சிடணும். லாஸ் டு லயபிலிட்டி, P&L டு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு liability account. ஓகேவா? இது என்னது? லாஸ் ஆன் ரீஇஷ்யூ, லாஸ் ஆன் ரிடெம்ஷன். இது வந்து லாஸ் ஆன் இஷ்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. லாஸ் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர். 2 டிபென்ச்சர் ரிடெம்ஷன் ப்ரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை இன்றைக்கி என்ன பண்ணிடணும்? நீ ஓப்பன் பண்ணிடணும் அலாட்மெண்ட் மேக் பண்ண உடனே. புரியுதா? இந்த என்ட்ரிலாம் உனக்கு கொஷினில் கொடுக்க மாட்டாங்க, நீயே தான் போடணும்.
புரியுதா? எவ்வளோ லாஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், இன்றைக்கே அந்த லாஸை என்ன பண்ணிடணும், நீ புக் பண்ணிடணும். லாஸ் டு லைபிலிட்டின்னு ஒரு என்ட்ரி போடணும். இந்த என்ட்ரி உனக்கு தெரியும் கரெக்டாக இல்லையா? அலாட்மெண்ட் டு டிபெஞ்சர் சேமு. பட் இது மட்டும் என்ன பண்ணணும், புதுசாக போடணும். ஷேருக்கு பதில் டிபெஞ்சர்ன்ற வேர்டு மாறிட்டுவா, வேற எதுவுமே சேம் கிடையாது. ஓகேவா? இந்த என்ட்ரி மட்டும் புதுசாக போடணும். இந்த என்ட்ரி மட்டும் என்னது, புதுசாக போடணும். கிளியரா? ஆர் இந்த என்ட்ரி கூட டேரெக்டாக போட்டுக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் டு லாஸ் இது கூட போட்டுக்கலாம். செப்பரேட் என்ட்ரியாக போட்டு காம்பவுண்ட் என்ட்ரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி கூட சப்போஸ் ஒன்றா வருது அப்படின்னா பேங்க் டு டிபெஞ்சர் அப்படி கூட என்ட்ரி பாஸ் பண்ணிக்கலாம்ப்பா. இங்கே தனித்தனியாக போட்டிருக்காங்கல்ல, இது காம்பவுண்ட் என்ட்ரி தான் வரும். டிபெஞ்சர் அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடுமா, டிபெஞ்சர் அலாட்மெண்ட் டெபிட்டில் இருக்குது கேன்சல் ஆகிடுமா. ஸோ இது காம்பவுண்ட் என்ட்ரியாக சிங்கிள் என்ட்ரி வருதுன்னா எப்படி வரும், புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக சிங்கிள் என்ட்ரியாக கூட என்ன பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. செப்பரேட்டாகவும் பாஸ் பண்ணிக்கலாம், காம்பவுண்ட் என்ட்ரியும் பாஸ் பண்ணிக்கலாம். நீ செப்பரேட்டாகவே பாஸ் பண்ணி ஸ்டெப் மார்க் இருக்குது. ஓகேவா? ஸ்டெப் மார்க் இருக்குது, நீ என்ன பண்ண செப்பரேட்டாகவே பாஸ் பண்ணு. புரிஞ்சுதா? இந்த சம் பார்ப்போமா? ஓகேவா? இதுக்கு முன்னாடி 3 சம் நீ போட்டுருவோம். இந்த சம் பாரு. அப்ளிகேஷன் எவ்வளோ, டோட்டல் 4 lakh அப்ளிகேஷன். எவ்வளோ டிபெஞ்சர்ஸ், 12% டிபெஞ்சர்ஸ், 100 rupees பேயபிள். 30 அப்ளிகேஷனில் 70 அலாட்மெண்ட்டில் எவ்வளோக்கு ரெடி பண்ணுற, 110. அப்போ லாஸ் எவ்வளோ, 10 rupees லாஸா? அப்போ என்ன சேனல் என்ட்ரி பாஸ் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவியா? எவ்வளோ, 30 into 4 lakhs, 30 into 4 lakhs. நெக்ஸ்ட் என்ன பாஸ் பண்ணுவேன், டிபெஞ்சர் அப்ளிகேஷன் டு பர்சன்டேஜ். எவ்வளோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர், 12% டிபெஞ்சர், 30 into 4 lakhs, 30 into 4 lakhs. ஃபர்ஸ்ட் என்ட்ரி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன வரும், அலாட்மெண்ட் அப்போ 70 rupees-ஆ? அப்போ அலாட்மெண்ட் அப்போ டிபெஞ்சர் அலாட்மெண்ட் டெபிட் லாஸ் ஆன் redemption ஆஃப் டிபெஞ்சர். இங்கே வந்து என்னது 70 into 4 lakhs, இங்கே 10 into 4 lakhs to 12% debentures, 70 into 4 lakhs to debenture redemption premium 10 into 4 lakhs. இந்த லாஸையும் லைபிலிட்டியும் எக்ஸ்ட்ரா புக் பண்ணுறோம். புரியுதா? ஆன்சர் பாரு. ஸோ லாஸையும் லைபிலிட்டி புக் பண்ணிருக்காங்களா? 10 into 4 lakhs எவ்வளோ, 40 lakhs ஆகுதா? அதுக்கப்புறமா பேங்க் டு டிபெஞ்சர் அலாட்மெண்ட் எவ்வளோ பாஸ் பண்ணியிருப்பாங்க, 280 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ரிசிப்ட் என்ட்ரி, டியூ என்ட்ரி, ரிசிப்ட் என்ட்ரி, ஷேர் மாதிரியே. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட், டிபெஞ்சர் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அண்ட் ரெடியூமபிள் அட் பார். அப்போ இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் தானே, இன்றைக்கே கம்மியாக கொடுத்துருக்கேன். அப்போ 5 rupees இன்னைக்கு லாஸு, கரெக்டாக இல்லையா? அந்த லாஸுக்கு லைபிலிட்டி கிரியேட் பண்ணக்கூடாது. அந்த லாஸுக்கு என்ன பண்ணக்கூடாது, லைபிலிட்டி கிரியேட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், இந்த லாஸ் இங்கே மட்டும் தான் போடணும். அப்போனா இந்த ஸ்டெப்பில் என்ன வரும், லாஸில் லாஸ் ஆன் டிஸ்கவுண்ட் எவ்வளோ, இப்போ 100 rupees டிபெஞ்சரை 90 rupees கொடுத்துருக்கேன்னா லாஸ் எவ்வளோ, 10 rupees ப்ளஸ் லாஸ் ஆன் ரிடம்ஷன். ரீபே பண்ணும்போது 100 rupees டிபெஞ்சரை 110க்கு ரீபே பண்ணுறேன்னா அப்போ அது அந்த லாஸ் எவ்வளோ, 10. ரெண்டு லாஸையும் புக் பண்ணணும். ஆனால் கீழே லைபிலிட்டி எவ்வளோ புக் பண்ணியிருக்கணும், லாஸ் ஆன் ரிடம்ஷன் மட்டும் தான் கீழே காட்டணும். கிளியரா? ரெண்டு லாஸையும் மேலே காட்டணும், ஆனால் லாஸ் ஆன் லைபிலிட்டி மட்டும் தான் கீழே காட்டணும். பேலன்ஸ் 10 எங்கே போயிடுது, இங்கே போயிடும். இங்கே 90 தானே ரிசீவ் பண்ணியிருக்கேன் பேங்க்கில். கிளியரா? பேங்க் 90 டெபிட்டு, லாஸ் 20 டெபிட்டு, டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ 100, இது எவ்வளோ 10. இது வந்து என்னது, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ப்ரீமியம். இந்த மட்டும் எழுதிக்கோ, ஏன்னா இந்த கொஸ்டின் தான் எக்ஸாமில் கேட்பான்.
ஓகேவா? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே அப்படி தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதே தான் என்ட்ரி போட்டுருக்காங்க. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 5 பாரு. புரியுதா பாரு? எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 6 rupees டிஸ்கவுண்ட்டு. அப்போ பேங்க்கில் எவ்வளோ வந்திருக்கோம்? பேங்க்கில் எவ்வளோ வந்திருக்கோம்? 94 வந்திருக்குமா? கிளியரா? நெக்ஸ்ட்டு ரெடிமேபிள் அட் ப்ரீமியம்னா எவ்வளோ? 5 rupees எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்? ப்ரீமியமில் ரெடீம் பண்ணுறோம். அப்போ லாஸ் எவ்வளோ நமக்கு இங்கே? லாஸ் ஆன் டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 6. லாஸ் ஆன் ரிடம்ஷன் எவ்வளோ? 5. ஸோ டோட்டலாக இங்கே 11 rupees லாஸா? 2 9% டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ போடுவ? 100. 2 டிபெஞ்சர் ரிடம்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ? 5 rupees. இப்போ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ இருக்குது? 150 lakhs. எல்லாத்தையும் 150யோட மல்டிபிள் பண்ணு. நான் மர்ஜ்டு என்ட்ரி போட்டிருக்கேன், அவங்க சிங்கிள் என்ட்ரி போட்டிருப்பாங்க. புரியுது? தனி செப்பரேட் என்ட்ரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக இங்கே லாஸ் எவ்வளோ வருது பாரு? 5 into 150 எவ்வளோ? 5 into 150 எவ்வளோ? 750யா? இங்கே வந்துச்சா? லாஸ் எவ்வளோ வருது பாரு? 1650 வருதா? 11 into 150 பாரு. 11 தானே நம்ம லாஸு? 1650. ஓகேவா? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? இங்கே என்ன அமௌண்ட் பாஸ் பண்ணுறாங்களோ அதை இங்கே பாஸ் பண்ணிடுவாங்க. கிளியர் ஆனால் சொல்கிறேன்னு அது மட்டும் பண்ணக்கூடாது. இங்கே தெளிவாக பார்க்கணும். 2 லாஸும் புக் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து ஃபேஸ் வேல்யூ தான் வரணும். இங்கே என்ன வரணும்? ஃபேஸ் வேல்யூ தான் வரணும். இந்த என்ட்ரியில் ஃபேஸ் வேல்யூ தான் வரணும். சரியா? 100னா 100 ஆர் அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அதான் வரணும். புரியுதா? ஸோ ஓவராலாக டிபெஞ்சர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய என்டையர் அமௌண்ட் இருக்கணும். டிபெஞ்சர் அக்கௌண்ட்டில் 7500 7500 எவ்வளோ? 15000. கரெக்டாக? அப்போ 150 இன்ட்டு 100 எவ்வளோ? 15000 வருதா? 150 lakhs into 100 15000. இங்கே எப்படி போட்டிருக்காங்க? லேக்ஸில் போட்டிருக்காங்க. கிளியராப்பா? ஓகேவா? இதுக்கப்புறம் 3 0 வருதா? 15000. கிளியராமா? புரியுதா? ஸோ கீழே ஒர்க்கிங் நோட் எழுதியிருக்காங்க. 6 + 5 into 150 அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 6 + 5 into 150. இந்த ஸ்டெப்பு தான் மிஸ்டேக் ஆகும். வேறு எந்த ஸ்டெப்புமே மிஸ்டேக் ஆகாது உனக்கு. இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர். இந்த ஸ்டெப் மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். இஷ்யூ பண்ணும்போதும் லாஸ், ரெடீம் பண்ணும்போதும் லாஸ். 2 லாஸையும் நீங்கள் புக் பண்ணணும். ஆனால் ரெடீம் பண்ணும்போது எவ்வளோ லாஸோ அது மட்டும் தான் லைபிலிட்டியாக காட்டணும். இஷ்யூ பண்ணும்போது வர லாஸ் என்ன பண்ணக்கூடாது? லைபிலிட்டியாக காட்டக்கூடாது. சரியா? இப்போ இஷ்யூ டேட்டா ப்ரீமியம், ரெடீமபிள் டேட்டா ப்ரீமியம்னா வரும். நீயே சொல்ல பார்ப்போம். இஷ்யூ டேட்டா ப்ரீமியம் பேங்க் 110 லாஸ் 10 2 டிபெஞ்சர்ஸ் 100 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10 2 டிபெஞ்சர் ரிடம்ஷன் ப்ரீமியம் 10. புரியுதா? என்னம்மா? கிளியரா? லாஸ் என்னது? எப்போ லாஸ்? இது ரெடீம் லாஸ். இது ஒன்னது ரெடீம் லாஸ். இது ரெண்டும் ரெடீம் லாஸ். இது என்னது? இன்னைக்கு ப்ரீமியம் வந்திருக்கு. கிளியரா? புரியுதா? என்ட்ரி பாரு கீழே செம்மை குட்டியாக. ஓகே, புரியுதா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எப்படி வேணால் அப்ளிகேஷன்லேயும் பண்ணலாம், அலாட்மெண்ட்லேயும் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்களா? அலாட்மெண்ட் எப்போ வேணால் பண்ணலாம்ப்பா. எப்போ வாங்குறோமோ கொஸ்டினில் இன்க்ளூடிங் ப்ரீமியம் எப்போ கொடுத்துருக்கானோ அப்போ பண்ணணும். இப்போ நம்ம வந்து நேற்று சம்பளம் பார்த்தோம்ல, அலாட்மெண்ட் அப்போ ப்ரீமியம் வரும். அப்ளிகேஷன்லேயும் ப்ரீமியம் வாங்கலாம், காலில் மணிலேயும் ப்ரீமியம் வாங்கலாம், 4 சிச்சுவேஷன்லேயும் ப்ரீமியம் வாங்கலாம். எங்கெல்லாம் ஒரு ப்ரீமியம் இன்க்ளூடிங் சொல்கிறானோ அங்கெல்லாம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். இல்லைன்னா நீ பண்ண தேவையில்லை. 4 rupees ப்ரீமியம், அப்ளிகேஷன் 1, அலாட்மெண்ட் 1, ஃபர்ஸ்ட் கால் 1, ஃபைனல் கால் 1 சொல்லிட்டு என்ன பண்ணணும்? 4த்துக்குமே நீ என்ன பண்ணணும்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கிரெடிட் பண்ணணும் தனித்தனியாக. இது வரைக்கும் அந்த மாதிரி கொஸ்டின் பார்க்காதனால அப்படி இருக்குது. 4த்துக்குமே என்ன பண்ணணும்? எப்பப்பெல்லாம் நீ ப்ரீமியம் வாங்குறியோ அப்பப்பெல்லாம் அந்த ப்ரீமியம் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட், டிபெஞ்சர்ஸ் பேயபிள் இன் இன்ஸ்டால்மெண்ட்.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர்ஸ் பேபிள் ஃபுல் ஆன் அப்ளிகேஷன் என்னது, மொத்த காசும் அப்ளிகேஷன் அப்பவே வந்துருது. அப்படின்னா அது டேரக்டா ஒரே என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டிபெஞ்சர் அக்கௌண்ட் முடிஞ்சிச்சு. பேங்க் அக்கௌண்ட் டிபெஞ்சர் அப்ளிகேஷன் டு டிபெஞ்சர், அதோட முடிஞ்சிச்சு. இன்ஸ்டால்மெண்ட்னா இப்போ பார்த்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ஒவ்வொன்றா என்ட்ரி வரும். டிபெஞ்சர் டு டிபெஞ்சர், பேங்க் டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன் டு டிபெஞ்சர், அதுக்கப்புறமா அலாட்மெண்ட் அந்த மாதிரி வரும். ஓகேவா? நேற்று மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்ளிகேஷன்ல, ப்ரோ ரேட்டா பேசிஸில் அலாட் பண்ணுறோன்னா அதே மாதிரி ப்ரோ ரேட்டா பேசிஸ் அலாட்மெண்ட் வரும். ஆர் ரீஃபண்ட் பண்ணுறோன்னா பேங்க்கில் ரீஃபண்ட் பண்ணுவோம். கிளியராக? ஷேருக்கு பதில் டிபெஞ்சர்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இன்னைக்கு பார்க்குறது என்னன்னா லாஸ் ஆன் டிஸ்கவுண்ட் அண்ட் லாஸ் ஆன் ரிடம்ஷன். தட் இஸ் லாஸ் ஆன் ரிடம்ஷன் என்ன, ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் தான் நமக்கு லாஸ். இது ரெண்டு தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். பேலன்ஸ் எல்லாமே ஷேர் அப்படியே டெலீட் பண்ணிட்டு டிபெஞ்சர் போட்டினா போதும். வேர்டு புதுசாக இருக்கவும் மண்டை அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஷேருன்றது ஸ்கூலில் பார்த்துட்டேன், அதனால ஈஸியாக உள்ளே போயிடுச்சு. டிபெஞ்சருன்றது புதுசாக இருக்குது, உங்கள் மைண்ட் வந்து அந்த வேர்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. பெருசாக இருக்க மாதிரி யோசிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஷேரை டெலீட் பண்ணிவிட்டு டிபெஞ்சருங்கிற வேர்டை மாற்றினா போதும். எல்லா என்ட்ரிஸுமே சேம் தான். எக்ஸப்ட் இப்போ நம்ம ஒரு என்ட்ரி பார்த்தோம்னா என்ட்ரி லாஸ் என்ட்ரியை தவிர்த்து பேலன்ஸ் எல்லா என்ட்ரிஸுமே என்னது சேம் தான். வேறு எந்த என்ட்ரிஸுமே இங்கே புதுசாக கிடையாது. கிளியரா? ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 6 போட்டு பார்ப்போம்.
கொடுக்குறது கேட்க மாட்டாங்க. டிபெஞ்சர் சட்டை எடுத்ததாக கேட்க மாட்டாங்க. சரியா? டவுட்டு தான், ரேராக தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு டிபெஞ்சரை கொலேட்ரலாக கொடுக்குறாங்க. செக்யூரிட்டியாக டிபெஞ்சர் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டினா என்னது? ஒரு கடன் வாங்கியிருக்க, யார் வேறு ஏதோ வாங்கியிருக்க, அதுக்கு பதில் இந்த நாளைக்கு நான் இந்த கடன் கொடுக்கலாம், இந்த டிபெஞ்சருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அது என்னது? கொலேட்ரல். மெயின் கிடையாது. மெயினாக கடன் வாங்கலை இதை வச்சு. இந்த கொலேட்ரலாக கொடுத்துருக்கேன். கொலேட்ரல்லாம் சப்போர்ட்டிங்காக கொடுத்துருக்கேன் இதை. அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரி வருமா? வராது. என்ட்ரியை பாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கொலேட்ரலாக தான் கொடுத்துருக்கேன். நீ ரீபே கரெக்டாக பண்ணிட்டு வர வரைக்கும் இது அவனா பண்ண மாட்டான். இந்த டிபெஞ்சராகவே அதை கன்சிடர் பண்ண மாட்டான். ஒரு செக்யூரிட்டியாக வீட்டில் பூட்டி தான் வச்சுருப்பான். நீ ரீபே பண்ணதுனால இந்த டிபெஞ்சராக கன்சிடர் பண்ணி இன்னொருத்தருக்கு விற்க ஆரம்பிச்சிடும். அதனால 2 மெத்தடில் இதை அக்கௌண்ட் பண்ணலாம் கொலேட்ரலாக கொடுக்கும்போது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, புக்ஸில் எந்த என்ட்ரியும் பாஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? புக்ஸில் எந்த என்ட்ரியும் பாஸ் பண்ணக்கூடாது. நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் மட்டும் மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி கொலேட்ரலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் மட்டும் என்ன பண்ணணும்? இந்த லோனுக்கு அகைன்ஸ்டாக கொலேட்ரலாக கொடுத்துருக்கன்றதை மென்ஷன் பண்ணணும். புரியுதா? செகண்ட் மெத்தட் என்னன்னா, டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், டிபெஞ்சர் அக்கௌண்ட்னு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். டம்மி என்ட்ரி. என்ன என்ட்ரி? டம்மி என்ட்ரி. டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் டு டிபெஞ்சர் அப்படின்னு கிரியேட் பண்ணி உங்கள் புக்ஸில் என்ன பண்ணணும்? காட்டணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டம்மி என்ட்ரி என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். கிளியரா? அது பேலன்ஸ் ஷீட் ப்ரெசன்டேஷனில் இங்கே வந்து கீழே வந்து மைனஸ் பண்ணி இங்கே வந்து காமிச்சிருக்கணும். லைபிலிட்டி சைடும் காட்டணும், அசட் சைட்லேயும் காட்டணும். ஸோ நெட்டாக பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகிடும்? டேலி ஆகிடும். ஒரு டம்மி அக்கௌண்ட் டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் டு டிபெஞ்சர்னு ஒரு டம்மி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி காட்டணும். என்ன சொல்கிறோம்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ஃபாலோ மெத்தட் 1. எக்ஸாம்பிள் கேட்டால் பண்ணால் எழுதணும். நீ மெத்தட் 1 எழுதணும். ஹவவர் இப்படியும் பாஸ் பண்ணலான்ற ஆன்சர் நீ ப்ரெசென்ட் பண்ணி கேட்டாங்கன்னா. சரியா? புரியுதா? நெக்ஸ்ட் ஷேர் மாதிரி டிபெஞ்சர் இஷ்யூடு ஃபார் கன்சிடரேஷன் அதர் தென் கேஷ். அப்படின்னா அர்த்தம் அசெட் டு டிபெஞ்சர்ஸ். நேற்று பார்த்தோம் அசெட் டு ஷேர்ஸ்ன்னு. அதே மாதிரி அசெட் டு டிபெஞ்சர்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அசெட் டு லைபிலிட்டி டு வெண்டார் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வெண்டார் டு டிபெஞ்சர்னு அப்புறமா போட்டிருக்கான். அப்படின்னா என்னன்னா, ஒரு என்டையர் கம்பெனியை வாங்குற, அப்போ என்டையர் கம்பெனியில் அசெட்ஸும் இருக்கும் லைபிலிட்டிஸும் இருக்கும். 2 பேர் தானே வாங்குவேன். அப்போ அசெட்ஸ் எல்லாம் டெபிட் ஆகுமா? லைபிலிட்டிஸ் எல்லாம் கிரெடிட் ஆகுமா? அப்போ அந்த கம்பெனிக்கு பேயபிளா? அதை ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுடுற. அதுக்கப்புறமா நான் ஜெனரல் என்ட்ரி போடுறேன். வெண்டார் டு டிபெஞ்சர்னு ஒரு என்ட்ரியை போடுறேன். இது கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளியரா? எவ்வளோக்கு வாங்குறியோ அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். எவ்வளோக்கு வாங்குறியோ அதுதான் அது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பார்ல டிபெஞ்சர்ஸ் கொடுக்குற அப்படின்னா டிவைடட் பை எவ்வளோ வேல்யூ போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கிடைக்கும். ஏன்னா இங்கே டிபெஞ்சர்ஸ் பார்க்கணும். அவனே போயிடு A3 மிஸ்டேக் பண்ணியிருக்கான், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டிவைடட் பை பார் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியம் வேல்யூ போடணும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் போடணும். நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ உனக்கு கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி நீ சம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 10 வந்து உனக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அப்புறமா பார்த்துக்கோ, வீட்டுக்கு போய் பொறுமையாக பாரு. ஒன்றும் அவசரம் கிடையாது. இதெல்லாம் ஈஸி சாப்டர் தான். ஃபைனலாக எல்லாம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான் டிபெஞ்சர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்? லாஸ் இருக்கா? லாஸ் ஆன் டிஸ்கவுண்ட் இருக்குது பார்த்தியா? அதை இமீடியட்டாக P&L-க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். லாஸ் ஆன் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணணும்? இமீடியட்டாக P&L-க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பட் லாஸ் ஆன் ரிடம்ஷன் இருக்குது பார்த்தியா? அதை ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரெடிமபிள் பீரியட். டிபெஞ்சர் 5 yearsல ரெடிமபிள்னா அப்போ அந்த லாஸ் 5 வருஷம் யூஸ் பண்ணிருக்கல. அப்போ அந்த 5 வருஷத்துக்கு அந்த லாஸ் என்ன பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 10 வருஷம் டிபெஞ்சர் காசு வச்சிருக்கேன்னா அப்போ அந்த லாஸ் ஆன் ரிடம்ஷனை 10 வருஷத்துக்கு என்ன பண்ணிக்கணும்? பிரித்து P&L-க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்னன்னா, லாஸ் ஆன் டிஸ்கவுண்ட், லாஸ் ஆன் ரிடம்ஷன் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஒரு மெத்தட் என்னன்னா, வெறும் லாஸ் ஆன் ரிடம்ஷனை மட்டும் வருஷம் ட்ரீட் பண்ணணும். லாஸ் ஆன் டிஸ்கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் இயரே P&L-க்கு எடுத்துகிட்டு போயிடுறது. இன்னொரு மெத்தட் என்னன்னா, ரெண்டுத்தையுமே லாஸ் ஆன் டிஸ்கவுண்ட் அண்ட் லாஸ் ஆன் ரிடம்ஷன் ரெண்டுத்தையுமே என்டையர் லாஸ் இருக்கு பார்த்தியா? மேலே பண்ணோட செகண்ட் என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அந்த என்டையர் லாஸையுமே எத்தனை வருஷம் லைஃப் ஆஃப் த டிபெஞ்சரோ அத்தனை வருஷத்துக்கு பிரித்து P&L-க்கு
போகணும். அப்படியே அந்த லாஸை வச்சுக்கணும். வருஷம் வருஷம் ஒரு பார்ட் மட்டும் பிஎன்எல் எடுத்துட்டு போகணும். 1 லட்ச ரூபா லாஸ் வச்சுக்கோங்க, 5 வருஷம் ரெடி பண்ண போறேன். அப்போ வருஷம் வருஷம் பிஎன்எல் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? 20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த லாஸ்ல இருந்து. கிளியரா? புரியுதா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ டிபெஞ்சர் இது வந்து 1 lakh டிபெஞ்சர் அவுட்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோ. அப்போ 1/5 ரேஷியோவில் 5 வருஷத்துக்கு அந்த லாஸ் என்ன பண்ணுவேன்? 6 lakhs லாஸை 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன்? பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 ரூபாய் லாஸ் இல்லை, அந்த லாஸ் என்ன பண்ணுவேன்? 5 years பீரியடுக்கு வருஷம் வருஷம் 1,20,000 1,20,000 என்ன பண்ணி கொடுப்பேன்? பிரித்து கொடுப்பேன். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இதில் இன்னொன்று எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, அவுட்ஸ்டாண்டிங் வருஷம் வருஷம் நீ ரெடீம் பண்ணுற, என்ன பண்ணுற? வருஷம் வருஷம் ரெடீம் பண்ணுற. அப்போ என்னது? ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் 5 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபா என்ன பண்ண? திருப்பி கொடுத்த. இப்போ வருஷம் வருஷம் ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் என்ன பண்ணுற? திருப்பி கொடுத்துட்டே வர. நீ 1 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்க, வருஷம் வருஷம் 20,000 ரீபே பண்ணுற. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த லாஸை மாற்றணுமா மாற்றக்கூடாதா? வெயிட்டட் ஆவரேஜுக்கு என்ன பண்ணணும்? நீ அப்ளை பண்ணணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் எவ்வளோ டிபெஞ்சர் பேலன்ஸ் இருக்குது ரீபே பண்ணுறதுக்கு முன்னாடி, செகண்ட் இயர் எண்டில் டிபெஞ்சர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ரீபே பண்ணுறதுக்கு முன்னாடி, தேர்ட் இயர் எண்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஃபோர்த் இயர் எண்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஃபிஃப்த் இயர் எண்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இன்ட்டு ஃபர்ஸ்ட் இயர் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் 5 4 3 2 1 பண்ணினா வெயிட்டட் ஆவரேஜ் கிடைக்குமா? இது என்ன 5/15? அப்போ லாஸ் எவ்வளோ? 6 lakhs 5/15 போடணும். அடுத்த வருஷம் லாஸ் எவ்வளோ? 6 lakhs 4/15 போடணும். அடுத்து எவ்வளோ? 6 lakhs 3/15, 6 lakhs 2/15, 6 lakhs 1/15 போடணும். ஓகேவா? டக்குன்னு பாரு, இந்த 2 கொஸ்டினையும் பாரு ஒரு தடவை. அவுட்ஸ்டாண்டிங் எந்த பாயிண்ட்டுமா? 12 11 12 இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2 lakh debentures ஆஃப் 10 each. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரெடிமபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு அப்புறம் வருஷம் வருஷம் உனக்கு வந்து ரெடி பண்ணிட்டு வராங்க. ஆனுவலி ரெடிமபிள்லாம் என்னது? வருஷம் வருஷம் பாதி வருஷம் கொடுத்துட்டு வராங்க. எந்த வருஷத்துலேருந்து? 22லேருந்து 26 வரைக்கும். அப்போ 22ல் எவ்வளோ இருக்கும்? ரிடம்ஷனுக்கு முன்னாடி 20 lakhs இருக்குமா? அப்போ 22ல் 4 lakhs கொடுத்துருவான். அப்போ 23ல் எவ்வளோ இருக்கும்? 16 lakhs இருக்குமா?
அதில் 4 lakhs கொடுத்துருவான். இப்போ 24 எவ்வளோ இருக்கும்? 4 lakhs கொடுத்துருவான். 4 lakhs இருக்கும். அது மாதிரி வருஷம் வருஷம் ஆனுவலி என்ன பண்ணிட்டு வராங்க, ரெடி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே சொல்லிட்டான் 1/5 ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் ரெடி ஆனுவலி. அப்படின்னா வருஷம் வருஷம் 1/5 வந்து ரெடி பண்ணிட்டு வரான். 20 lakhsல 1/5 வரும். 4 lakhs வந்து ரெடி பண்ணிட்டு வரான்னு சொல்கிறான். ஓகேவா? கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ். கடன் வாங்கியிருக்கோமா, கடன் கொடுத்துருக்கோமா? கம்பெனி அந்த வாங்கியிருக்கோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா, இன்ட்ரெஸ்ட் வாங்கணுமா? கொடுக்கணும். எக்ஸ்பென்சஸா இருக்கமா? எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வருமா? ஆனா இது கரெக்டா பாஸ் பண்ணிடணும். இன்ட்ரெஸ்ட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கரெக்டா பாஸ் பண்ணிடணும். ஆனா பேங்க்ல கொடுக்குற பத்தியா, அந்த கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னா 10 ரூபா சம் பர்சன்டேஜ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. 5%, 10%, TDS டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு. அதுவும் இன்டர்ல படிப்பேன், ஒரு தனி சாப்டர் அது. அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த காசை நீ என்ன பண்ணிட்டு கொடுக்கணும்? டிடக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர் ஹோல்டர் பாஸ் பண்ணிடணும். பே பண்ணும்போது என்ன பண்ணணும்? இவனுக்கு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு 100 rupeesல 90 rupees மட்டும்தான் இவனுக்கு பே பண்ணணும். 10 rupees வந்து பேங்க்குக்கு பே பண்ணணும். 10 rupees வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதனால மறுபடியும் என்ன என்ட்ரி போடணும்? TDS டு பேங்க்னு சொல்லி மறுபடியும் இந்த 10 rupeesக்கு என்ட்ரி போடணும். கிளியரா? 10 எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ். 5% இருந்தா 5 95 போடுவேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 100. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் 2 TDS 2 பேங்க் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க காசு தான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கொடுக்கணும். இது என்ன பண்ணணும்? டேக்ஸா கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். அப்போ கவர்மெண்ட் கட்டும்போது என்ன என்ட்ரி வரும்? TDS பேபிள் டு பேங்க். இது என்னது? லயபிலிட்டி. இது என்னது? லயபிலிட்டி. அப்புறம் என்னது? செட்டில் பண்ணுறது லயபிலிட்டியை. நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் எங்கே எடுத்துட்டு போகிற? P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கிளியரா? இதுதான் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி. கிளியரா? ஓகேவா? 100 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 100 நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேவா? 100 எக்ஸ்பென்சஸ் தான். ஆனால் அதை பே பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? 10 ரூபா பிடிச்சிட்டு எக்ஸ்பென்சஸ் 100 தான். அந்த 10 ரூபாவை இவனுக்கு கொடுக்காம கவர்மெண்ட்டு கொடுத்துரும். உனக்கு இன்கம் இல்லை, உனக்கான டேக்ஸ் நீ கட்டணும். அதுக்கு பதில் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனியவே அந்த டேக்ஸை பிடிச்சி கட்ட சொல்லிடணும். ஏன்னா உங்ககிட்ட மட்டும் தான் வாங்க முடியாமல் போயிடும்ன்றதுனால கம்பெனிக்காரங்கிட்ட என்ன சொல்கிறான்னா இந்த எக்ஸ்பென்சஸ்க்கான பேமெண்ட்டை நீ பண்ணும்போது அவனுக்கான இன்கம்கான காசை நீ பிடிச்சி என்கிட்ட கட்டிடு அப்படின்னு சொல்லி இம்போஸ் பண்ணிடலாம் கவர்மெண்ட். புரியுதா? கிளியரா? ஸோ இதான் அது TDS சாப்டர் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? ஓகேவா? ஈஸி சாப்டர் தான். அமௌண்ட் வேணா எழுதி வச்சுக்கோ. சும்மா எவ்வளோ பர்சன்டேஜா அந்த அமௌண்ட் எழுதிக்கோ. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Next chapter, bonus and rights issue. ஈஸி சாப்டர் தான் இதுவும். ஓகேவா? இதில் ஆனால் கேட்கலாம் எக்ஸாமில். இதில் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? வாட் இஸ் போனஸ்? தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பேர் தான் போனஸ். இப்போ நீ ஏற்கனவே கம்பெனியில் 100 ஷேர் வாங்கியிருக்க. கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான்? உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஷேர் ஃப்ரீயாக கொடுக்குறான். நம்ம காசுலாம் கொடுக்க வேணாம், கம்பெனியில் ஏற்கனவே நிறைய ப்ராஃபிட் வந்துருச்சு, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண? காசு கொடுத்து கம்பெனியை உயர்த்துறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இப்போ 100 ஷேர் வச்சுருக்கியா? இன்னொரு 100 ஷேர் வச்சுக்கோ. இல்லை 100 ஷேருக்கு 50 ஷேர் வச்சுக்கோ. இல்லை 100 ஷேருக்கு 25 ஷேர் வச்சுக்கோ. 25 ஷேர் தானே? எவ்ரி 4 ஷேருக்கு 1 ஷேர் போனஸாக கொடுக்குறான். 50 ஷேர் தானே?
1 ஷேர் போனஸா கொடுத்தாங்க 100 ஷேர்ஸ். எப்படி 1 ஷேர் 2 ஷேர் போனஸா கொடுத்தாங்க 200 போனஸ் ஷேர்ஸ் வரும். புரியுதா? அப்ப என்ன பண்றோம், போனஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். கிளியரா? அப்ப ஃப்ரீயா கொடுக்கும்போது எதை டெபிட் பண்ணுவான், அப்போ ஷேர் கேபிட்டல் கிரெடிட் ஆகும். கரெக்டா? என்ன ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இப்போ ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காசு வாங்கிருக்கோமா வாங்கலையா? வாங்கல. அப்ப பேங்க் டெபிட் ஆகாது. ஆனா ஷேர் கேபிட்டல் மட்டும் என்ன ஆகும், கிரெடிட் ஆகும். அப்ப எது டெபிட் ஆகும்? கரெக்டா இல்லையா? அதுக்கு தான் இங்க ரூல்ஸ் சொல்றாங்க, எதை டெபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்றாங்க. போனஸை எதுல இருந்து கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பெய்ட் அப் ஷேருக்கு மட்டும் தான் போனஸ் கொடுக்க முடியும். என்ன பண்ண முடியும்? ஃபுல்லி பெய்ட் அப் ஷேருக்கு மட்டும் தான் போனஸ் கொடுக்க முடியும். அப்ப என்னது, ஏற்கனவே 10 ரூபா ஷேருக்கு 8 ரூபா பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 2 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியாது, 2 ரூபாய் பேலன்ஸ் பே பண்ணாத வரைக்கும் போனஸ் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஒன்று அதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பெய்ட் அப்பா கன்வெர்ட் பண்ண, அதுக்கப்புறமா போனஸ் வந்து கொடு. ஓகேவா? அந்த போனஸ் எதுல இருந்து கொடுக்க முடியும்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல இருந்து தான் கொடுக்க முடியும். போனஸ் எதுல இருந்து கொடுக்க முடியும்? ஃப்ரீ ரிசர்வ்ஸ். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் பிரீமியம், அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம போனஸை கொடுக்க முடியும். அப்ப இது மூணுத்தையும் டெபிட் பண்ணி ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணணும். கிளியரா? இதை டெபிட் பண்ணி ஷேர் கேபிட்டல் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அதுதான் போனஸ். கிளியர் என்ன சொல்றேன்னு? அண்ட் போனஸ் வந்து கேபிட்டல் ரிசர்வ் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, போனஸை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் யூஸ் பண்ணி போனஸ் கொடுக்க கூடாது. ஓகேவா? ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் யூஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, போனஸ் கொடுக்க கூடாது. ரீவேல்யூவேஷன் நம்ம அசெட் பண்றல, நம்ம ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் கிரியேட் ஆகல, அசெட் டு ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் என்ட்ரி போடுறல, அந்த ரிசர்வ் யூஸ் பண்ணி போனஸ் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. அப்ப எதை சார் யூஸ் பண்ணலாம்? ஃப்ரீ ரிசர்வ்ஸ்னா என்ன சார்? P&L ஃப்ரீ ரிசர்வ்ஸ், ஜெனரல் ரிசர்வ் ஃப்ரீ ரிசர்வ். புரியுதா? இதெல்லாம் தான் அது ஃப்ரீ ரிசர்வ். இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் ரிசர்வ்னு சொல்றோம்னா அது என்ன கிடையாது, ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது, ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். எக்ஸ்போர்ட் ரிசர்வ்னு சொல்றோம்னா அதுவும் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ். இந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு பேர் சொல்லி ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேர் சொல்றோம்னா அது என்ன கிடையாது, ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது. ஜெனரல் ரிசர்வ் ஃப்ரீ ரிசர்வ், P&L ஃப்ரீ ரிசர்வ், ரீடைன்டு ஏர்னிங்ஸ் ஃப்ரீ ரிசர்வ். ரீடைன்டு ஏர்னிங்ஸ் என்னது, ஃப்ரீ ரிசர்வ். ரீடைன்டு ஏர்னிங்ஸ்னா என்ன சொல்லிருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வர ப்ராஃபிட்ல டிவிடெண்ட் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிறது ரீடைன்டு ஏர்னிங்ஸ். ஏர்னிங்ஸ் என்னது, ப்ராஃபிட் தான் ஏர்னிங்ஸ், ப்ராஃபிட் தான் அது ஏர்னிங்ஸ். அந்த ஏர்னிங்ஸ்ல டிவிடெண்ட் கொடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிறது ரீடைன்டு ஏர்னிங்ஸ். நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் என்னது, இப்போ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்லாம் வந்துருக்கோம்ல, அந்த ப்ராஃபிட் யூஸ் பண்ணி கொடுக்குறது தானே அது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். இங்கே டெபிட் பண்ணணும். அப்போ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் நம்ப முடியாது, யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். நெக்ஸ்ட் என்னது, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எப்படி கிரியேட் பண்றது நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக்ல ரிடம்ஷன் ஆஃப் preference shares and redemption of debentures இந்த டாபிக்ல பார்ப்போம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னா என்ன, எப்படி கிரியேட் பண்றதுன்னு இங்க என்ன சொல்றான், கேபிட்டல் ரிடம்ஷனை யூஸ் பண்ணி போனஸ் கொடுத்துக்கலாம்னு சொல்றான். கிளியரா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் யூஸ் பண்ணதான் தான் சொல்லுவேன். ஏன்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வேற எதுக்குமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால கொஸ்டின்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை போனஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா ஜெனரல் ரிசர்வ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல எல்லாம் கை வை. ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணு, அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணு, அதுக்கப்புறமா ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல கை வை அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்டையும் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி இந்த பர்பஸை விட்டுட்டீங்கன்னா உனக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் தேவை வேற எதாவது யூஸ் பண்ணனா உனக்கு இருக்காது. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால கொஸ்டின்லயே இந்த ஆர்டர்ல தான் ஃபாலோ பண்ணிருப்போம். நீயும் இந்த ஆர்டர்ல தான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் காலி பண்ணு, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் காலி பண்ணு. அப்படி பத்தலைன்னா ஜெனரல் ரிசர்வ் வந்து காசு எடுத்து போட்டுக்கோ. எக்ஸாம்பிள், ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல 1 lakh இருக்கு, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல 50,000 இருக்கு, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்ல 20,000 இருக்கு. நீ 1 lakh போனஸ் கொடுக்குற, 1 lakh போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குற, 1 lakh அமௌண்ட்டுக்கு 10,000 ஷேர்ஸ் ஆஃப் 10 each ஃப்ரீயா கொடுக்குற. அப்ப எப்படி யூஸ் பண்ணுவ, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் 20,000, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 50,000,
ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 30,000 டு ஷேர் கேபிட்டல் 1 lakh. அவ்வளோதான் ஜேர்னல் என்ட்ரி. புரியுதா நான் சொல்கிறேன்னு? கிளியரா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து போனஸ் கொடுக்கணும். அண்ட் போனஸ் கொடுக்குறது கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் கம்பெனி எந்த ஒரு டீஃபால்ட்டும் பண்ணியிருக்க கூடாது இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபலை ரீபே பண்ணுறதுல. ஓகேவா? இதெல்லாம் உனக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் கேட்பாங்க. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் இருக்குல்ல, இப்போ லாஸ்ட்டாக கேட்டாங்கல்ல, இதெல்லாம் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் வந்து எனக்கு கேட்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின்ஸா 7 கொஸ்டின்ஸா? 6 கொஸ்டின்ஸா 7 கொஸ்டின்ஸா? 7 2s are 14 marks. 2 marks for true or false. ரீசன் எழுதணும், இல்லைனா மார்க் கிடையாது. ட்ரூனா ரீசன் எழுதணும், ஏன் என்ன ப்ரொவிஷன்ன்ற ரீசன் எழுதணும். ஃபால்ஸ்னாலும் என்ன ப்ரொவிஷன்ன்ற ரீசன் எழுதணும், இல்லைனா மார்க்ஸ் கிடையாது. புரியுதா? வெறும் ட்ரூ வெறும் ஃபால்ஸ் எழுதினா மார்க் கொடுக்க மாட்டாங்க, 0 தான் போடுவாங்க. சரியா? ரீசன் எழுதணும், கிட்டத்தட்ட ஒரு 3-4 லைன்ஸுக்கு அந்த ரீசன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்கன்னா அந்த ரீசன் எழுதியிருந்தால் தான் மார்க், இல்லைனா மார்க் கிடையாது. ஸோ தேதி என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸ்லேயும் இந்த தேதி ஒரு வாட்டி படித்து பார்க்கணும். எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஆனால் அந்த தியரியாக சொல்லாமல் அந்த சம் வரும்போது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே. ஸோ நீ என்ன பண்ணணும், தியரியாக ஒரு தடவை என்ன பண்ணணும், படித்து பாரு புக்கை. இப்போ இந்த லீவில் நீ இதெல்லாம் தான் பண்ணணும். புக்குக்குள்ளே என்ன இருக்குது, என்னத்தை கொடுத்து வச்சுருக்கான், என்னத்தை படிக்கணுன்றதான் நீ பார்க்கணும். கிளியராக? டேரெக்டாக அப்படியே போய் எக்ஸாம் உட்கார முடியாது, வெறும் சம் மட்டும் போட்டு உட்கார முடியாது. 14 மார்க்ஸ் அவுட் ஆகிடும், ஏன்னா ட்ரூ மார்க்ஸ் கம்பல்சரி விஷயத்தில் கேட்பாங்க. சரியா? ஸோ தியரி படிக்காமல் போனீங்கன்னா 14 மார்க்ஸ் அங்கேயே அவுட்டு. சரியா? அப்புறம் கேபிட்டல் அந்த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் சாப்டர் கொஞ்சம் படிக்கணும். அதுலேருந்து தான் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து உனக்கு கேட்பாங்க. ஓகேவா? கிளியர்? அதுலேருந்து தான் மெயினாக ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்லாம் கேட்பாங்க. அது இது மாதிரி தியரிஸ்லேருந்து தான் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் 100% புக்கை கவர் பண்ணி இருக்கணும். புக்கை நீ கவர் பண்ணினாலே 70 மார்க்ஸ் ஷியோர் ஷார்ட். புக் கொஷின்ஸை பக்காவாக கவர் பண்ணினாலே 70 மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். கிளியரா? அதில் கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்துருச்சுன்னா 100 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணலாம். ஏன் பண்ணியிருக்கான், இதை ஏன் டெபிட் பண்ணியிருக்கான், இதை ஏன் கிரெடிட் பண்ணியிருக்கான், ஏன் இந்த அமௌண்ட் பண்ணியிருக்கான், இப்போ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த அமௌண்ட் ஏன் பண்ணணும் நான் சொல்லும் போது உனக்கு ஈஸியாக இருக்கும், எதுவும் தெரியாது, மைண்டுக்குள்ளே போகாது. ஆனால் சம்மா பார்க்கும்போது தான் உனக்கு அந்த டிஃபிகல்ட்டி வரும். ஓகேவா? ஸோ அந்த வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது கான்செப்சுவல் கிளாரிட்டி வரும். இப்போ சார் இப்படி சொன்னாரா, அதே பண்ணியிருக்கானா, இல்லை என்ன மாறுது, என்ன கொஷினில் கொடுத்துருக்கான், இல்லை நம்ம ஏதாவது மறந்துட்டோமா, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் உட்காந்து ஆராயணும். அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ஷன் கிளாரிட்டி வரும். இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டமுக்கு டெபிட் ஏன் பண்ணியிருக்கான், கிரெடிட் ஏன் பண்ணியிருக்கான், ஏன் இந்த அக்கௌண்ட் டெபிட் ஆகுது, ஏன் இந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுதுன்னு பார்த்தே ஆகணும். அப்போ மட்டும் தான் அக்கௌண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அக்கௌண்ட்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவேன். சரியா? நான் சொல்கிறேன்னு பொறுமையாக ஒர்க் பண்ண, தப்பே கிடையாது. 4 மாதத்தில் எவ்வளோ சாதிக்கலாம். ஓகே? கேஎஸ் அகாடமிலாம் 1 வீக் முன்னாடி தான் போர்ஷன் படிப்பாங்க, தெரியுமா? லாஸ்ட்டாக அச்சியான ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டா கேஎஸ் அகாடமியில் இருந்தீங்க, தெரியாது எனக்கு. போர்ஷனே முடிய மாட்டாங்க சார் சொல்லிட்டு ஓடி வந்துட்டா. எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் வருது, லாஸ்ட் கிளாஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ் அட் 7 AM அப்படின்னு வருது. புரியுதா? காலையில் முதல் நாள் மெசேஜ் வருது. எப்போனா அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் வந்து மெசேஜ் வருது, இன்னைக்கு வந்து கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பொண்ணு என்கிட்ட காட்டுறான், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சார் இன்னும் போர்ஷனே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கிளியராக நான் சொல்கிறேங்க. அதனால் வந்து போர்ஷன் வந்து 4 மாதம் முன்னாடி கம்ப்ளீட் ஆகுது. அதனால் 4 மாதத்துக்கு எவ்வளோ படிக்கலாம். கிளியரா? ஸோ உட்காந்து ஒழுங்காக தெளிவாக படி. சும்மா வந்து டைம் வேஸ்ட் பண்ணி தெரியாது, டைம் இருக்குது கிட்டக்க படிச்சுக்கலாம்னு நினைக்காத, அது பெரிய உனக்கே பேக் ஃபயர் ஆகிடும். சரியா? கிளியரா? 4 மாதம்ன்றது டக்குன்னு ஓடிடும். நீ கண்டுமணி தரகத்துக்குள்ள இப்போ நீ கிளாஸ் வந்து 4 மாதம் ஆயிடுச்சா இல்லையா? 2 months ஆகிருக்கும் உனக்கு. பட் மற்றவங்களுக்குலாம் 3 months 4 months ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ 4 months போனதே தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் கிளாஸ் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். பார்த்தா டக்குன்னு வந்து 4 months முடிஞ்சிருக்கும், கிளாஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். கிளியரா? அதனால் டைம் போகிறதே தெரியாது. ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். இத்தனைக்கும் நம்ம வந்து உனக்குலாம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேலே நான் எடுத்ததே கிடையாது. கரெக்டாக ஜாலியாக தான் படித்தேன். ஒரு ஃபுல் டே டைம் இருந்துச்சு, ஃபுல் டே நம்ம எவ்வளோ படிச்சிருக்கலாம். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். பட் அது முடிஞ்சிச்சு, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் எப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்குன்றது தான் முக்கியம். சரியா? முடிஞ்சதே மறுபடியும் நம்ம வான்னு சொன்னால் வராது. ஆனால் இதுக்கப்புறம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வான்னு சொல்லி ஃபீல் பண்ணி எந்த விஷயம் கிடையாது. அதனால் இதுக்கப்புறம் ஒழுங்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சம்ஸ் பார்ப்போம். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் யூஸ் பண்ண சொன்னேன்னா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன்னா, ஜென்ரல் ரிசர்வ் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன்னா, பிஎன்எல் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன்னா, 2 என்ன சொன்னேன்? ஷேர் கேபிட்டல் சொன்னேன்னா, அதுக்கு பதில் சும்மா, ஏன்னா வெறும் ஒரே ஒரு என்ட்ரி போட்டால் ஸ்டெப் மார்க் வராது இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா வந்து ஒரு என்ட்ரி போட்டிருக்காங்க, போனஸ் டு ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க,
போனஸ் டு ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட் டு ஷேர் கேபிட்டல். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா? நெட்டு நான் சொல்கிற என்ட்ரி வந்துருச்சா? புரியுதா? நீ எக்ஸாம்பிள் டீட்டெயில்டாக தான் எழுதணும், ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணாத, ஏன்னா ஸ்டெப் மார்க் இருக்குது. என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு? ஃபுல்லி பெய்டப்புக்கு தான் போனஸ் ஷேர் கொடுக்கணும்னு சொன்னேன்னா, சப்போஸ் பார்ட்லி பெய்டப்பாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணணும். பார்ட்லி பெய்டப்னா என்ன? 8 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்? அதை 2 ரூபாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபைனல் கால் கொடுக்காம விட்டுருக்கான்னு வச்சுக்கோயேன், அப்போ ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல் என்ட்ரி பண்ணணும். ஆனால் பேங்க்லேருந்து காசு வராது. என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் டு போனஸ் ஷேர் ஹோல்டர், அதுக்கப்புறமா என்னது? போனஸ் ஷேர் ஹோல்டர் டு ஃபைனல் கால். பேங்க்குக்கு பதில் போனஸ் ஷேர் ஹோல்டர் அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? இப்போ என்ன ஆயிடுது? பார்ட்லி பெய்டப் ஃபுல்லி பெய்டப்பாக மாறிடுது. ஃபர்ஸ்ட் காலோ ஃபைனல் காலோ அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? இந்த என்ட்ரி போடணும், போனஸ் என்ட்ரி போடணும். கிளியரா? ஃபஸ்ட்டு ஃபுல்லி பெய்டப் மட்டும் தான் போனஸ் கொடுக்க முடியும். அப்படி ஃபுல்லி பெய்டப்பாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பார்ட்லி பெய்டப்பை ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபுல்லி பெய்டப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம்? போனஸ் கொடுத்துக்கலாம். அப்போ ஃபைனல் காலுக்கு டியூ என்ட்ரி ஒன்று போடணுமா? கன்வர்ஷன் என்ட்ரி ஒன்று போடணுமா? ஓகேவா? கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணுற என்ட்ரி ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? போனஸ் என்ட்ரி போட்டுக்கலாம். கிளியரா? புரியுதா? இல்லுஸ்ட்ரேஷன் 1 படிச்சு பாரு. புரியுதா? ஏதாவது புரியுதா? தலைக்கீழ இருக்கா? வேறு மாதிரி இருக்கா? எப்படி இருக்குன்னு படிச்சு பார்த்து சொல்லுது. கொஷின் பார்க்கறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும், ஆனால் ஆன்சர் ஒன்றுமே கிடையாது இங்கே. ஓகேவா? ஸோ இது முடிச்ச உடனே நான் ஷெட்யூல் 3 பேலன்ஸ் ஷீட் சொல்கிறேன். நீ ஜேர்னல் என்ட்ரியை மட்டும் பாரு, வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. நீ என்ன பார்க்கணும்? ஜேர்னல் என்ட்ரி மட்டும் பாரு, பேலன்ஸ் ஷீட் நீ பார்க்க தேவையில்லை. ஆனால் பேலன்ஸ் ஷீட் இந்த ப்ரெசன்டேஷன் தான் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? நீ ஃபஸ்ட்டு கொஷினை மட்டும் பார்த்து அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்து போனஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண.
ஓகேவா? கிளியரா? இதில் அடிஷ்னல் பாயிண்ட் என்னன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீ நோட் பண்ணணும். கொஷினில் வந்து அந்த பாயிண்ட் வந்து தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. சரியா? என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் இருக்குல்ல, ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் என்னது? கம்பெனியுடைய என்டையராக எவ்வளோ ரைஸ் பண்ண முடியுன்ற ஷேர் கேபிட்டல் இருக்குது. இப்போ அந்த ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakh மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். அப்போ எக்ஸிஸ்டிங்காக நீ வந்து 50,000 கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோ. எக்ஸிஸ்டிங்காக என்ன பண்ணியிருக்க? 50,000 வந்து இஷ்யூ பண்ணிட்டேன். அப்போ இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ போனஸ் இஷ்யூ பண்ணுவேன்? 50,000 இஷ்யூ பண்ணுவியா? எவ்வளோ? இப்போ வந்து நீ எக்ஸ்ட்ரா 1 lakh போனஸ் இஷ்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 1 lakh இருக்குது, நீ ஏற்கனவே 50,000 இஷ்யூ பண்ணிட்ட. இப்போ எக்ஸ்ட்ரா 1 lakh இஷ்யூ பண்ண போகிறேன்னு வச்சுக்கோ போனஸா. அப்போ நான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் தாண்டி போறியா கம்மியாக போறியா? தாண்டி போகிறேன். எவ்வளோ தாண்டி போகிறேன்? எக்ஸஸா 50,000. அப்போ அந்த 50,000க்கு எக்ஸஸாக ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன பண்ணணும்னா மாற்றணும். இந்த 50,000க்கு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். இது கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீயே தான் பார்த்து ஆத்தரைஸ்டு கேபிட்டலில் தாண்டுறோமா இல்லையான்னு பார்த்து நீயே தான் என்ன பண்ணிக்கணும், அந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். புரியுதா? போனஸ் 1 lakh கொடுக்கணுன்றதுனா ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 1 lakh மாற்றக்கூடாது. எவ்வளோ எக்ஸஸாக தேவையோ அவ்வளோ மட்டும் மாற்றினா போதும். அடிஷ்னலாக என்ன பண்ண தேவையில்லை, மாற்ற தேவையில்லை. புரியுதா நான் சொல்கிறேன்னு? வேறு ஆமாம் எம்ஓஏ தான் மாற்றணும். அது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எம்ஓஏ மாற்றுவேன். இங்கே வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் மாற்றிட்டா போதும். எம்ஓஏ மாற்றணுன்றது இங்கே நம்ம சொல்ல தேவையில்லை. இங்கே நீ நம்பர்ஸ் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ரிவைஸ் ஆகிருக்க மாதிரி நீ நம்பர்ஸில் மாற்றிட்டாலே அது போதும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ஓஏவை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏஓஏவை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இங்கே வந்து அக்கௌண்ட்ஸில் நீ வந்து த்ரூ ரைட்டிங்காக காமிச்சா போதும். நீ எம்ஓஏ மாற்றிருக்கோம் ஏஓஏ மாற்றிருக்கோன்றதுலாம் சொல்லணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இங்கே சிம்பிளாக நீ ஆத்தரைஸ்டை மாற்றுறதுனால உங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க என்ஷூர் பண்ணிக்கலாம். புரியுதா? ஆத்தரைஸ்டு கேபிட்டலை மாற்றாமல் வெறும் இஷ்யூடு கேபிட்டலை மட்டும் மாற்றக்கூடாது, ஆத்தரைஸ்டு கேபிட்டலை மாற்றிருக்கணும். அந்த பாயிண்ட் நீ பார்க்குறியான்றது இன்டைரக்ட் இன்ஃபர்மேஷனாக கொஷினில் வந்து இருக்கும். டேரெக்டாக உனக்கு சொல்ல மாட்டாங்க. அது மட்டும்தான் இதில் உனக்கு காம்ப்ளிகேஷன். வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் இதில் கிடையாது. பெரிய பேலன்ஸ் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பெருசாக இந்த மாதிரி இருக்கும் சம்மு. ஆனால் ஒன்றுமே கிடையாது. இந்த ஜேர்னல் தவிர்த்து எதுவும் கிடையாது. ஆஃப்டர் போனஸ் புது பேலன்ஸ் ஷீட் போடணும். ஆஃப்டர் போனஸ் என்ன பண்ணணும்? புது பேலன்ஸ் ஷீட் போடணும். அப்போ புது பேலன்ஸ் ஷீட் போடும்போது ரிசர்வ்ஸ்லாம் குறைச்சிருக்காதா? அதை குறைக்கணுமா? ஷேர் கேபிட்டல் ஏற்றுமா இருக்காதா? ஏற்றணுமா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி புது பேலன்ஸ் ஷீட் காட்டணும். கிளியரா? அப்போ எக்ஸிஸ்டிங்கில் ரிசர்வ்ஸ் 500 இருக்குன்னா இப்போ போனஸ் கொடுத்தது போக ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்கோ அது மட்டும் தான் காட்டணும். கிளியராக நான் சொல்கிறேன்னு, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் குறைஞ்சிருக்குன்னா அதை குறைச்சி காட்டணும். எதெல்லாம் குறைஞ்சிருக்கோ எதெல்லாம் ஏறி இருக்கோ அதெல்லாம் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி காட்டணும். கிளியரா? ஓகேவா? ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணி மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஷெட்யூல் 3 ஃபார்மேட் பேலன்ஸ் ஷீட் தான் நீங்கள் என்ன பண்ணணும் போடணும். பேலன்ஸ் ஷீட் போடும்போது என்ன பண்ணணும்? ஷெட்யூல் 3 ஃபார்மேட்டை தான் வந்து பேலன்ஸ் ஷீட்டாக போடணும். ஷெட்யூல் 3 ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் பேலன்ஸ் ஷீட் போடணும். டி ஃபார்மேட்டில் பேலன்ஸ் ஷீட் போடக்கூடாது. சரியா? இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டி சைடு காட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்குள்ள ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், மணி இஷ்யூட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட்ஸ், மணி ரிசீவ்ட் அகெயின்ஸ்ட் ஷேர் வாரண்ட். நெக்ஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட். நம்ம நேற்று பார்த்தா ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அது இங்கே காட்டணும் தனியாக. பட் இங்கே வந்து அதெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கேட்க மாட்டாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், அதுக்குள்ளே லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், டிஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டி, அதர் லாங் டேர்ம் லயபிலிட்டி அண்ட் லாங் டேர்ம் ப்ரொவிஷன் காட்டணும். கரண்ட் லயபிலிட்டிஸில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ், ட்ரேட் பேபிள்ஸ்னா என்னது? கிரெடிட்டார்ஸ் தான் யார்? ட்ரேட் பேபிள். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் இங்கே காட்டணும். அசட் சைடில் நான் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ். நான் கரண்ட் அசட்ஸில் பிபிஇ, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் அதை காட்டணும். இன்டான்ஜிபிள் அசட்ஸ், பேட்டன், காப்பிரைட்ஸ், குட்வில் எல்லாம் இங்கே காட்டணும். கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா அசட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கட்டிட்டு இருக்கேன்னா கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் காட்டணும். இன்டான்ஜிபிள் அண்டர் டெவலப்மெண்ட்னா எதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா அது இன்டான்ஜிபிள் அண்டர் டெவலப்மெண்ட்டில் காட்டணும். அப்புறம் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன்னா அதை அங்கே காட்டணும். அப்புறம் டிஃபர்ட் டேக்ஸ் அசட்மெண்ட், அதுவும் உங்களோட இன்டர் சிலபஸ். லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இருக்குன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேலே யாருக்காவது கடன் கொடுத்துருக்கனா அது இங்கே காட்டணும்.
அண்ட் அதர் நான் கரண்ட் அசெட்ஸ் காட்டணும். கரண்ட் அசெட்ஸ்க்குள்ள கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வென்ட்ரிஸ்னா தெரியும்ல, ஸ்டாக்கு, ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு குட்ஸ், இந்த மாதிரி ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், கேஷ், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் காட்டணும். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசெட்ஸ், இப்படி தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு நோட்ஸ் கொடுக்கணும். இப்போ கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்னா கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் டோட்டல் இங்கே போட்டுடணும். நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி கீழே போயிட்டு அந்த நோட்ஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எவ்வளோ கேஷ் பேலன்ஸ், எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கேயே எல்லாத்தையும் போடக்கூடாது. புரியுதா? கம்பெனி அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும் இந்த ஷெடியூல் இந்த ஃபார்மேட் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இன்டர்ஃபுல்லாக இந்த ஃபார்மேட் தான். சரியா? பேலன்ஸ் ஷீட்டு நார்மல் ஃபார்மேட்டே கிடையாது. பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் தவிர்த்து எதுக்குமே நார்மல் ஃபார்மேட் பேலன்ஸ் ஷீட் கிடையாது. எல்லாத்துக்குமே இந்த ஃபார்மேட் பேலன்ஸ் ஷீட் தான். கிளியர் என்ன சொல்கிறேன்னு? இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஓவர்டிராஃப்ட் எங்கே காட்டுவேன்? ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸில் காட்டுவேன். பேங்க் ஓவர்டிராஃப்ட் எங்கே காட்டுவேன்? ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். பில்ஸ் பேயபிள் எங்கே காட்டுவேன்? ட்ரேட் பேயபிள்குள்ளே காட்டணும். பில்ஸ் பேயபிள் எதுக்குள்ளே காட்டுவேன்? ட்ரேட் பேயபிளில் காட்டுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த மாதிரி நீ ஒவ்வொன்றுத்துக்குள்ளே என்ன பண்ணணும், காட்டணும். கிளியராக அதனுடைய நேச்சரை பொறுத்து நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். கிளியராமா? ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு, எந்தெந்த ஹெட்டிங்குள்ளே எது வரும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்குள்ளே இந்த மாதிரி இந்த ஆர்டரில் தான் காட்டணும். லாங் டேர்ம் பாரோயிங்ஸில் லோன்ஸ், டெபாசிட்ஸ் இதெல்லாம் வரும். லாங் டேர்ம் ப்ரொவிஷனில் எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ரொவிஷன், அதர் ப்ரொவிஷன் வரும். ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸில் லோன்ஸ் ரீபேபிள் ஆன் டிமாண்ட், டெபாசிட்ஸ் இதெல்லாம் வரும். பாரோயிங்லேயும் டெபாசிட் இருக்கலாம், அசட் சைட்லேயும் டெபாசிட் இருக்கலாம். காட்டால நீ பண்ணி வச்சுன்னா அது அசட்டு, வேற ஒருத்தர் உங்ககிட்ட பண்ணியிருந்தானா அது என்னது லயபிலிட்டி. ஸோ அது மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளேயும் இந்த ஐட்டம்ஸ்லாம் வரும்னு சொல்லி உனக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஐட்டம்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ. இந்த ஃபார்மேட்டில் தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் இனிமே. அண்ட் நோட்ஸில் இந்த மாதிரி பிரித்து எழுதணும். கீழே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் போட்டு கீழே வந்து இந்த மாதிரி நோட் நம்பர் கொடுத்துடணும், ரெஃபரன்ஸ் நம்பர். இங்கே 1 2 3 ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துடணும், நோட் நம்பர் கொடுத்துட்டு தான் பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணணும், எழுதணும். கிளியரா? P&L இந்த ஃபார்மேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். P&L ஃபார்மேட் என்ன சொல்கிறாங்க பாரு கீழே. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா சேல்ஸ். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்னது? சேல்ஸ். அதர் இன்கம்னா கமிஷன் ரிசீவ், டிஸ்கவுண்ட் ரிசீவ், அதெல்லாம் என்னது? அதர் இன்கம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், அதெல்லாம் என்னது? அதர் இன்கம். நெக்ஸ்ட் டோட்டல் ரெவென்யூ வந்துடும். டோட்டல் இன்கம். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் என்ன? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுனா பக்கத்தில் எழுதிக்கோ. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். மெட்டீரியல் கன்சியூம்டுனா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ப்ளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். அதான் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட். ஸ்டாக் இன் ட்ரேட் என்ன? வாங்குறது அப்படியே விற்கிறது தானே அது ஸ்டாக் இன் ட்ரேட். நெக்ஸ்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் WIPக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் பண்ணணும். ஓப்பனிங் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸில் வரும், க்ளோசிங் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே மைனஸில் வரும். ஓப்பனிங் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே எதில் வரும்? ப்ளஸில் வரும். க்ளோசிங் அதிகமாக இருந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஏன்னா எக்ஸ்பென்சஸில் இருக்கும், க்ளோசிங்ன்றது கிரெடிட் ஐட்டம். அதனால் க்ளோசிங் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸில் வரும். ஓப்பனிங் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸில் வரும். புரியுதா? நெக்ஸ்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்குள்ள சேலரிஸ், வேஜஸ் அதெல்லாம் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே வரும். ஃபினான்ஸ் காஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வரும். டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனுக்குள்ளே டெப்ரிசியேஷன் எல்லாமே வரும். அதர் எக்ஸ்பென்சஸில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், டிவிடெண்ட், வேறு ஏதாவது பேமெண்ட் பண்ணுற கமிஷன், ப்ரோக்கரேஜ்லாம் அதர் எக்ஸ்பென்சஸில் வரும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிலாம் அதர் எக்ஸ்பென்சஸில் வரும். புரியுதா? இதெல்லாம் என்னது? டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்ன? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் டேக்ஸை மைனஸ் பண்ணினா என்னது? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இங்கே வந்து நடுவில் வந்து எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸை காட்டணும். எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ்னா எல்லா வருஷமும் வராது, ஆனால் இந்த வருஷம் மட்டும் வந்திருக்கு, இந்த வருஷம் மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கு. எர்த்குவேக் ஆயிருக்கு, ஃபயர் ஆயிருக்கு, லாஸ்ட் டியூ டு ஃபயர், லாஸ்ட் டியூ டு எர்த்குவேக், அதெல்லாம் இங்கே காட்டணும். எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸில் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும். அதில் டேக்ஸை மைனஸ் பண்ணினா அதுக்கப்புறமா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன் பற்றி நீ ஒரி பண்ணிக்க தேவையில்லை. டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன் இன்டரில் தான் வரும். சரியா? கிளியரா? எல்லாமே முடிஞ்ச என்னது? earnings per share. earnings per share na profit after tax divided by number of equity shares போடினா earnings per share கிடைக்கும். அதுவும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பஸ் தான்.
கிளியராக இதான் ஷெட்யூல் 3 உடைய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை நல்லா படிச்சுக்கோ. உனக்கு சும்மா பிஎன்எல் கொடுத்துட்டு கூட ஸ்கூல் மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டு கூட ஷெட்யூல் 3 ஃபார்மேட் போடுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபார்மேட் கொடுத்துட்டான் அவனுக்கு. இது வந்து நியூவாக இந்த போன அட்டம்ப்ட்லேருந்து ஆட் பண்ணுது. சரியா? ஸோ எல்லாமே கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், ஷெட்யூல் 3 ஃபார்மேட்டில் பேலன்ஸ் ஷீட் போடுன்னு சொல்கிறதுக்கும் ஷெட்யூல் 3 ஃபார்மேட்டில் பிஎன்எல் ப்ரிப்பேர் பண்ண 10 மார்க்ஸ்னு சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மாதிரி போடாமல் இந்த ஃபார்மேட்டில் போட்டு ஆன்சர் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ போட்டு பாரு சம்ஸை. ஓகேவா? ஸோ ஆன்லைனில் ஏதாவது சம்ஸ் இருக்குன்னா எடுத்து போட்டு பாரு. இல்லை நார்மலாக ட்ரையல் பேலன்ஸ் சமயத்துக்குள்ளே லிங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாரு. புரியுதா? இப்போ அந்த போனஸ் எடுத்து பாரு. போனஸில் கீழே கொடுத்துருக்காங்க பாரு பேலன்ஸ் ஷீட். புரியுதா பாரு? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் கேட்குறான்னா வெறும் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் மட்டும் காமிச்சா போதும். எக்ஸ்ட்ராக்டிவ் கேட்குறான்னா ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் மட்டும் காமிச்சா போதும். எக்ஸ்ட்ராக்டிவ் கேட்கல அப்படின்னா ஃபுல் பேலன்ஸ் ஷீட் காட்டணும். ஆர் கொஸ்டினில் ஃபுல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லைனா நீ எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் காமிச்சா போதும். பட் கொஸ்டினில் ஃபுல் பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நீ எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் போடக்கூடாது. கொஸ்டினில் அன்லஸ் எக்ஸ்ட்ராக்ட் கேட்காம நீ எக்ஸ்ட்ராக்ட் போடக்கூடாது, ஃபுல்லாக போடணும். புரியுதா? இது மாதிரி போட்டதுக்கு நோட்ஸ் எழுதணும். இந்த மாதிரி போட்டதுக்கு என்ன பண்ணணும், நோட்ஸை எழுதணும். புரியுதா? இப்போ இந்த கொஸ்டினில் பாரு, ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 1 lakh தான் இருக்குது. ஆனால் நம்ம போனஸ் கொடுக்கறதுனால ஷேர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க? 1,12,500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் நீயே மாற்றணும். 1,12,500 சொல்லி கொஸ்டின்லாம் கொடுக்க மாட்டோம். இப்போ 22,500 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க. அதனால் ஆத்தரைஸ்டு கேபிட்டலை ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணுவீங்க, சேஞ்ச் பண்ணணும். ஒரு கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பான்னு நினைக்காத. கிளியராக என்ன சொல்கிறேன்னு நீயே தான் இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சு சேஞ்ச் பண்ணணும். 1 மார்க் இதுக்கு கிடைக்கும். சரியா? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீ பண்ணினா 1 மார்க் கண்டிப்பாக ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. கிளியரா? சரி, இதை தவிர்த்து வேறு எதுவுமே போனஸில் வந்து கிடையாது. எல்லாத்துக்குமே சேம் என்ட்ரி தான் வரும். இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எல்லாமே சேம் தான் வரும். ஏதாவது புரியலன்னா வந்து என்கிட்ட கேளு. சரியா? நெக்ஸ்ட்டு போனஸ் இஷ்யூக்கான எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் வந்து என்ன பண்ணுது, ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுது, ஏர்னிங்ஸ் பர் ஷேரை ரெடியூஸ் பண்ணுது. இது வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேவரபிள் ஆக்ட். மார்க்கெட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுது அண்ட் ப்ராஃபிட் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு ரைட் இஷ்யூ. போனஸ் இஷ்யூ மாதிரியே நெக்ஸ்ட் என்னது, ரைட் இஷ்யூ. ஓகேவா? ஸோ ரைட் இஷ்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ கம்பெனியில் ஒரு 1 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி அவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கு, காசு வாங்கியிருக்கு. அப்போ அந்த காசுக்கு வருஷம் ப்ராஃபிட் கொடுக்குமா கொடுக்காத? கம்பெனி கொடுக்கும். போனஸ் கொடுக்குறதுனாலையும் அவனுடைய ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகாது. கரெக்டாக இல்லையா? இதுக்கு முன்னாடி 1 ஷேருக்கு 1 ரூபா வாங்கிட்டு இருந்தவன் இப்போ 2 ஷேருக்கு 1 ரூபா வாங்குவான். ஓகே. கம்பெனியோட ப்ராஃபிட் 1 lakh. கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 1 lakh. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போவான்? 1 ரூபி எடுத்துகிட்டு போவானா? அப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ? 1 ரூபி. ஒரு ஷேருக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோ? 1 ரூபிமா. கிளியரா? புரியுதா? இப்போ போனஸ் கொடுக்குற. அப்போ 1 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் 2 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிடுவாங்களா? அப்போ ஒவ்வொரு ஷேர் ஹோல்டரும் எவ்வளோ எடுத்துகிட்டு போவான்? 0.5 எடுத்துகிட்டு போவானா? ஆனால் இப்போ ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்கிட்ட எத்தனை ஷேர் இருக்கு? 1 ஷேர் இருக்கா, 2 ஷேர் இருக்கா? 2 ஷேர் இருக்கு. அப்போ அவன் 1 ரூபா தானே எடுத்துட்டு போகிறான். அவனுடைய ரைட்ஸ் என்ன ஆகலை, இங்கே அஃபெக்ட் ஆகலை. பட் இப்போ உனக்கு காசு தேவை. போனஸ் என்ன, ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நீ கொடுத்துட்ட, பிரச்சனை இல்லை. அப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கவன் தான் அந்த காசு எடுத்துகிட்டு போவான். பட் இப்போ உனக்கு காசு தேவைன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே 1 lakh ஷேர்ஸ் இருக்குது. அப்போ ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் 1 ரூபி எடுத்துகிட்டு போவான். இப்போ நீ எக்ஸ்ட்ரா ஒரு 1 lakh ஷேர் வேணும், உனக்கு காசு தேவை. அப்போ புது ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குற. அப்போ புது ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுனால பழைய ஷேர் ஹோல்டருடைய ஏர்னிங்ஸ் கம்மியாயிடுதா இல்லையா? கம்மியாயிடுது. போனஸ்னால கம்மியாகுது. ஆனாலும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சேம் ப்ராஃபிட் எனக்கு கிடைக்குது.
இதுக்கு முன்னாடி ஒரு ஷேர்ல இருந்து ₹1 வந்துட்டு இருந்தது, இப்போ எனக்கு 2 ஷேர்ல இருந்து ₹1 வருது. ஸோ ஓவரால் என் ₹1 அஃபெக்ட் ஆகல, நம்பர் ஆஃப் ஷேர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இப்போ அந்த ஒரு ஷேரை நான் என்ன பண்றேன், புதுசாக ஒருத்தகிட்ட கொடுக்குறேன். போனஸ் கிடையாது, எனக்கு காசு தேவைன்னு சொல்லி புதுசாக ஒருத்தகிட்ட. இதுக்கு முன்னாடி நம்ம 4 பேர் ஒரு ஷேர்ஸ் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்போ உனக்கே போனஸ் கொடுத்துருக்கேன். அப்போ அதே ஷேர் தான் நான் வச்சிருக்கேன், போனஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இருக்கிற ப்ராஃபிட் எனக்கு தான் வரும், புதுசாக ஒருத்தருக்கு போவாரு. இப்போ உங்ககிட்ட இருந்து 1 லேக் வாங்கியிருக்கேன், இப்போ எனக்கு காசு பத்தல, இவங்க கிட்ட இருந்து 1 லேக் வாங்குறேன். அப்ப இப்ப என்ன ஆகுது, என் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகல இல்லையா? ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆயிடுச்சா? அப்ப 0.5 தான் போகும். பழையவனுக்கு 0.5, புதுசுக்கு 0.5 போகும். இதுக்கு முன்னாடி 0.5 வந்துச்சுனால 2 ஷேர் நானே தான் வச்சிருக்கேன், வந்துருச்சு, அது போனஸ். ரைட் சொல்றது என்னன்னா, இப்ப அப்ப எக்ஸிஸ்டிங் ஷேர் உனக்கு ஆடிட் போட மாட்டாங்க. நீ வந்து என்ன சொல்லுவ, என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கலாம்ல, நான் கொடுத்துருப்பேன்ல, நீ எதுக்கு ஒரு அவுட் சைடருக்கு கொடுத்த, இப்ப என் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகுது, கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இவனுக்கு ரைட்ஸ் கொடுத்துறோம், வேணும்னா வாங்கிக்கோ. உன்னால வாங்க முடியலையா, உனக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க, அந்த ரைட்ஸ் நீ வேற யாருக்காவது வித்துருன்னு சொல்றோம். கிளியரா? அதுக்கு பேர் என்ன ஷேர்? ரைட் ஷேர்ஸ், ரைட் இஷ்யூ. அதுக்கு பேர் என்னது? ரைட் இஷ்யூ. அப்ப எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு நான் என்ன பண்ணிடுவேன், ரைட்ஸை கொடுத்துருவேன். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுவான், வேணும்னா அந்த ரைட்டை எக்ஸசைஸ் பண்ணுவான், வேணானா அந்த ரைட்டை என்ன பண்ணிடுவான், வேற யாருக்காச்சும் வித்துருவான். கிளியரா? இப்ப நீ என்ன பண்ணுவ, ரைட்டை மட்டும் விற்கிற. அப்ப ரைட் விற்கினா அவனால என்ன பண்ண முடியும், ஷேரை வாங்க முடியும். என்கிட்ட வந்து ரைட்டை விற்கிறனா இவனால வந்து வாங்க முடியாது. அப்ப எத்தனை பேர் ரைட்ஸ் கொடுத்துருக்கானோ அத்தனை பேர் மட்டும் தான் புதுசா வருவாங்க. நான் உனக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டேன், காசு இருந்தா நீ வாங்கிக்கோ, காசு இல்லைன்னா நீ என்ன பண்ண, ஒரு ரைட்ஸ் வேற யாருக்காவது வித்துரு, எனக்கு தேவை ₹1,00,000, அது நீ கொடுத்தாருன்னா வேற யார் கொடுத்தாருன்னு. நீ என்னை திட்டக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், உங்ககிட்ட ரைட்ஸை கொடுத்துட்டேன். ரைட்ஸை யூஸ் பண்றது யூஸ் பண்ணாத மட்டும் நீ பொறுப்பு. அதை யூஸ் பண்ணினா நீ வாங்குவ, யூஸ் பண்ணலன்னா வேற ஒருத்தர் வாங்குவான். எப்படி உனக்கு பெனிஃபிட் தான், ஏன்னா அந்த ரைட்ஸை விற்கும் போது உனக்கு கொஞ்சம் காசு வரும், அதனால எப்படி உனக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸை கொடுத்துருவேன். கிளியரா? அதுக்கு பேர் என்னது, ரைட் இஷ்யூ. அதுக்கு பேர் என்னது, ரைட் இஷ்யூ. ஓகேவா சார்? ரைட் இஷ்யூல உனக்கு சம்பளம் கொடுக்கல, என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரைட். அப்ப அந்த ஒரு ஷேரை எவ்வளவுக்கு வேல்யூ, இப்ப நீ அந்த ரைட் வேற ஒருத்தர் விற்கிறனா, அப்ப அந்த ரைட் நீ எவ்வளவுக்கு விற்கலாம் அப்படிங்கிறது கால்குலேஷன் மட்டும் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. கிளியரா? புரியுதா? அந்த ரைட் எப்படி கால்குலேட் பண்ணணும், வேல்யூ ஆஃப் ரைட் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு ரைட்டுக்கான வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றது மட்டும் தான் இங்க கொடுத்துருக்காங்க. கிளியரா? வேற எந்த சம்ஸும் உனக்கு கிடையாது, ஈஸி தான். ஓகேவா? ஸோ எழுதிக்கோ, வேல்யூ ஆஃப் ரைட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே தான் இருக்கு, வேல்யூ ஆஃப் ரைட் இஸ் ஈக்குவல் டு கம் ரைட் வேல்யூ மைனஸ் எக்ஸ் ரைட் வேல்யூ. கம்னா இன்க்ளூடிங் ரைட்ஸ், எக்ஸ்னா எக்ஸ்க்ளூடிங் ரைட்ஸ், அதான் வேல்யூ ஆஃப் ரைட்ஸ். புரியுதா நான் சொல்றேன்? இன்க்ளூடிங் ரைட்ஸ் ₹105, எக்ஸ்க்ளூடிங் ரைட்ஸ் ₹100. அப்ப வேல்யூ ஆஃப் ரைட் என்ன, ₹5. கிளியரா? பட் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரைட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இங்க நமக்கு மேட்டர். ஓகேவா? ஸோ எக்ஸ் ரைட்ஸ் வேல்யூவை நீ தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ரைட்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும், நீ தான் கண்டுபிடிக்கணும். கம்ப்ளைண்ட் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ரைட்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும், நீ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி எக்ஸ் ரைட்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கம்ப்ளைண்ட் வேல்யூ கொஸ்டின்லேயே இருக்கும். ஓகேவா? கம்ப்ளைண்ட் வேல்யூ இன்ட்டு எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் எழுதிக்கோ. கம்ப்ளைண்ட் வேல்யூ இன்ட்டு எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ், கம்ப்ளைண்ட் வேல்யூ பர் ஷேர் இன்ட்டு எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் பிளஸ் right shares into issue price plus right share into issue price divided by existing share plus new share, existing share plus right share divided by existing share plus right share போட்டினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், x rights value கிடைச்சிரும், excluding rights value கிடைச்சிரும். இப்போ அதை எடுத்து போய் என்ன பண்ணணும்,
கம்பைன் வேல்யூவோட மைனஸ் பண்ணினா உனக்கு வேல்யூ ஆஃப் ரைட் கிடைச்சிரும். புரியுதாமா? கம்பைன் வேல்யூ இன்டு எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் டிவைடட் பை பிளஸ் ரைட் ஷேர்ஸ் இன்டு இஷ்யூ பிரைஸ் டிவைடட் பை எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் பிளஸ் ரைட் ஷேர்ஸ் பண்ணினா உனக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் ரைட்ஸ் வேல்யூ கிடைச்சிரும். அதே திருப்பி கம்பைன் வேல்யூல மைனஸ் பண்ணினா வேல்யூ ஆஃப் ரைட் உனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 5 பாரு. ஸோ 100 ஷேர்ஸ் ஏற்கனவே 100 rupees ஷேர் 25 rupees ப்ரீமியம்க்கு கொடுக்குற. அப்போ இஷ்யூ பிரைஸ் என்ன? 125 எக்ஸிஸ்டிங் ஷேரோட இருக்கு. ஒரு ஷேர் கொடுக்குற, 4 ஷேர் வச்சிருக்கவனுக்கு. அப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர் என்ன? 4. ஓகேவா? கம்பைன் வேல்யூ என்ன? 150. 150 into 4 plus 125 into 1. கரெக்டா இல்லையா? அதான ரைட் ஷேர். For every existing 4 shares ஒரு ரைட் ஷேர் கொடுக்குற. ஓகேவா? divided by existing share plus new share 4 plus 1 அப்ப என்னது? 145 per share தான் என்னது? X rights value. அதை எடுத்துட்டு வந்து கம்பைனோட வேல்யூவோட மைனஸ் பண்ணினா வேல்யூ ஆஃப் ரைட் உனக்கு 5 per share னு கிடைச்சிரும். புரியுதா? கண்டிப்பா இந்த क्वेश्चन 5 மார்க்ஸ்க்கு கேட்பான். ஓகேவா? சோ இல்லுஸ்ட்ரேஷன் 5 and illustration 6 கேட்பான். அப்ப ரைட்ஸ் இஷ்யூ ஜர்னல் என்ட்ரினா வரும் நார்மல் தான். ஏன்னா ரைட்ஸ் நீ வாங்கிட்டீனா பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதுக்கு அப்புறமா என்ன வரும்? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இஷ்யூ பண்ணிட்டீனா பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வரும். கரெக்டாப்பா? 125 பிரீமியம் இஷ்யூ பண்ணினா 25 ரூபாய் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல வருமா வராதா? வரும். புரியுதா? ஜர்னல் என்ட்ரிலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சேம் தான் ஜர்னல் என்ட்ரி. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லியிருப்பாங்க. கிளியரா? நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனோ அதுதான் நான் பண்ணிருப்பாங்க. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? கிளியரா? ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 5 and 6 நல்லா பார்த்துக்கோ. போனஸ் நல்லா பார்த்துக்கோ. போனஸ் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் போனஸ் கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா? போனஸ் கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்கு. டிபெஞ்சர்ஸ் லெஸ் ப்ரிஃபரன்ஸ் தான். கேட்டுடலாம், சொல்ல முடியாது. பட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கேட்பான். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கேட்க மாட்டான். இதுக்கப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 2 டாபிக் இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், உனக்கு கொஸ்டின் கேட்பான். இதை கேட்கறது இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டவுட் தான். ஒன்று ஷேர் கேபிட்டல் கேட்பான், இல்லைனா போனஸ் கேட்பான், இல்லைனா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இல்லைனா ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அவுட் ஆஃப் 4 2 கேட்கலாம். ஆர் 3 கூட கேட்கலாம். இது ஒரு 5 மார்க் போனஸ் ஆர் இதுவும் வந்து 5 மார்க் கேட்டுட்டு அது ரெண்டுத்துக்கு 10 மார்க் கேட்கலாம். இது வந்து தூக்கிட்டு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ல வைக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. கிளியரா? புரியுதா? இதான் வந்து போனஸ் அண்ட் ரைட்ஸ் இஷ்யூ. 15 minutes பிரேக் தரேன், போயிட்டு வா. அடுத்து ஒரு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மொத்த சமயம் எல்லாருமே கலந்து வீட்டுக்கு போய் மொத்த சமயம் போடு. ஹாப்பியா சொல்றா? ஓகேவா? கிளியரா? சரி, வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் சம்ஸும் போட்டுப்பாரு. ஓகேவா? நான் இங்கே கான்செப்ட் நான் என்ன நினச்சேன்னா இங்கேயே உன்னை சம் போட வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டுக்கு போய் கூட சம் போடலாம். எனக்கு என்னன்னா டவுட் இருக்கக்கூடாது, அதுதான். ஓகேவா? டவுட் இருந்துச்சுன்னா உனக்கு தான் நாளைக்கு என்ன இருக்கும், கஷ்டமா இருக்கும். சரியா? ஸோ டவுட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோ. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கான்செப்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். வீட்டுக்கு போய் என்ன பண்ணிக்கோ, சம்ஸ் போட்டுக்கோ. கிளியர்? என்ன சொல்றேன்னு சம்ஸ் ஆனால் நாளைக்கு ஃபுல்லாக போட்டுட்டு வரணும். சரியா? போடாமல் வந்தீங்கன்னா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். 10 நாள் கழிச்சு யோசிச்சு மாதிரி புக் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. சரியா? அதனால இன்னைக்கு இது இன்னைக்கே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ பிரேக் போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். 15 minutes தான் பிரேக்.